ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் சாரங்கி புக்கிலேருந்து 9th லெசன் பார்ப்போமா. லெசன் நேம் என்ன தெரியுமா? ஆலு கி சடக். ஆலு கி சடக்னா பொட்டேட்டோ ரோடு, உருளைக்கிழங்கு சாலை. வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். லெசன் நேம் என்ன சொன்னேன்? ஆலு கி சடக், உருளைக்கிழங்கு சாலை. வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஏக் பாலூத்தா, ஒரு பியர் இருந்துச்சு, ஒரு கரடி இருந்துச்சு. उसने नानी के घर दूर जाना था. उसे नानी के घर दूर जाना था. அவனுக்கு வந்து பாட்டி வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு. யாரோட வீடு? பாட்டியோட வீடு கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு. ராஸ்தே மே खाने के लिए, ராஸ்தே மேனா போகிற வழியில் சாப்பிட்றதுக்காக போராபர் ஆலு பீட் பர் ரக் லியே. அதாவது போராபர்னா சாக்கு ஃபுல்லாக ஆலு எடுத்துக்கிச்சு, உருளைக்கிழங்கு எடுத்துக்கிச்சு. யார் எடுத்துக்கிட்டா? கரடி எடுத்துக்கிட்டா, பியர் எடுத்துக்கிச்சு. எதுக்கு? பாட்டி வீட்டுக்கு போகணும். பாட்டி வீடு தூரமாக இருக்குது, போகிற வழியில் பசிக்கும் இல்லையா, அதனால் சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்கு ஃபுல்லாக உருளைக்கிழங்கு எடுத்துட்டு அது பீட்டுனா பின்னாடி இப்படி வச்சுக்கிட்டு போகுது. யார் போகிறா? பாலு போகுது, பியர் போகுது. வாங்க இந்த 2 லைனை திரும்ப பார்க்கலாம். ஏக் बालू था, उसे नानी के घर दूर जाना था. रास्ते में खाने के लिए बालू ने बोरा भर आलू पीठ पर रख लिए. அடுத்து என்ன நினைச்சுன்னு பார்க்கலாமா. பர் போரே में तो चेर था. ஆனா போரே में तो चेर था. சாக்கில் வந்து ஓட்டை இருந்துச்சு, அந்த சாக்கு பையில் ஓட்டை இருந்துச்சு. சேர்னா ஓட்டை, ஹோல் இருந்துச்சு. பாலு ஆகே படுத்தா ஜாத்தா. பாலு வந்து கரடி, பியர் வந்து முன்னாடி போயிட்டே இருக்கு. அதுக்கு அந்த சாக்கு பையில், அது சாக்கு பை வச்சிருக்கு பார்த்தீங்களா, அதில் ஓட்டை இருக்குன்னு கரடிக்கு பாலுக்கு தெரியலை. அதனால அது போயிட்டே இருக்கு. தப் 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 தப்பா அப்படின்னு ஒரு சவுண்டு வருது. என்ன சவுண்டு? அந்த உருளைக்கிழங்கு வந்து கீழே விழுகுது, அந்த சவுண்டு அதுக்கு வருது. போரேமே ஆலு டப்பக்தே ஜாத்தே. போரேனா அந்த போரேனா சாக்குலேருந்து அந்த உருளைக்கிழங்கு கீழே விழுந்துக்கிட்டே இருக்கு. டப் 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 டப்பா அப்படின்னு சொல்லி விழுந்துக்கிட்டே இருக்கு. வாங்க இந்த பேரா ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். பர் போரே மே तो चेर था. बालू आगे बढ़ता जाता. दब 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 दपा. बोरे से आलू टपकते जाते. टप 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 टपा அப்படிங்கிற சவுண்டு சொல்லுது. ஓகே, இப்போ நான் அடுத்து என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். ராஸ்தே மே பீப்பிள் கே பேड़ पर एक बंदर बैठा था. போகிற வழியில் ஒரு பீப்பிள் ட்ரீ இருக்குது, அதில் வந்து ஒரு குரங்கு, பந்தர்னா மங்கி, குரங்கு உட்காந்துருக்கு. உஸ்னே பாலு சே பூச்சா. அது வந்து கரடிட்ட கேட்குது. யார் கேட்குறா? அந்த குரங்கு வந்து கரடிட்ட கேட்குது. பூச்சான்னா கேட்குது. கஹா ஜா ரஹே ஹோ பையா, எங்கப்பா போகிற அப்படின்னு கேட்குது. யார் கேட்குறா? குரங்கு. யார்கிட்ட? கரடிட்ட, பியர்கிட்ட கேட்குது. லேக்கின் உத்தர் மே பந்தர் நே பஸ் தப் தப் டப் 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 டபா ஹீ சுனா. அதான் அந்த கரடி பதில் சொல்ல, அதுக்கு பதிலாக அந்த சாக்கு பையில டப் 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 தப்பாங்கிற சவுண்டு மட்டும்தான் வருது. யாருக்கு கேட்குது? இது குரங்குக்கு அந்த சவுண்டு கேட்குது. குரங்கு வந்து கரடிட்ட கேட்குது, எங்கே போகிறேன்னு. அந்த கரடி அந்த பதில் சொல்லலை. ஆனால் அந்த கரடிக்கு அந்த குரங்குக்கு என்ன சத்தம் கேட்குதுன்னா டப் 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 தப்பாங்கிற சவுண்டு மட்டும்தான் கேட்குது. யாருக்கு கேட்குது? குரங்குக்கு. அடுத்து என்ன நினச்சுன்னு பார்க்கலாமா. उसने पेड़ के नीचे देखा. அதுக்கு வரத்துக்கு கீழேருந்து பார்க்குது. பேடுனா மரம், நீச்சேன்னா கீழே பார்க்குது. யார் பார்க்குறா? குரங்கு பார்க்குது. ராஸ்தே மே ஆலு படே ஹுவே தே. ராஸ்தே மேனா வழி ஃபுல்லாக உருளைக்கிழங்கு இருக்குது. வ தேக்கர் பந்தர் மன் ஹிமன் போலா. அதை பார்த்துட்டு குரங்கு மனசுக்குள்ளேயே என்ன நினச்சிக்குதுன்னா, பாலு சாஹே நான் பத்தாய், பாலு சாஹே நான் பத்தாய், கரடி சொல்லுதோ இல்லையோ நான் பத்தாய், பர் மே பத்தா லகா சக்தா, ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியும். வ குஷ் ஹோக்கர் பேட் கே நீச்சே உத்தரா. அது சந்தோஷமாகி பரத் கீழே கறங்குது. ஏன் அப்படி சொல்லுது? ஏன்னா கரடி போகிற இடையெல்லாம் உருளைக்கிழங்கு இருக்குது. அதனால குரங்கு வந்து கரடிகிட்ட கேட்குது, எங்கப்பா போகிற? கரடி பதில் சொல்லலை. அந்த கரடி வச்சிருக்க சாக்கு பையில வந்து உருளைக்கிழங்கு வந்து டொப்பு தொப்புன்னு விழுகுது. அப்போ குரங்கு என்ன மனசு நினைக்குதுன்னா, நீ சொல்லாட்டி என்ன, நான் இந்த உருளைக்கிழங்கு போகிற வழியை பார்த்து நான் கண்டுபிடிச்சிக்குவேனே அப்படின்னு அந்த குரங்கு வந்து நினச்சிட்டு கீழே இறங்குது. இந்த கதை எழுதுனது வந்து சந்தன் பாதவ். இப்போ என்ன கதை? இதில் கரடிக்கு வந்து பாட்டி வீட்டுக்கு போகணும். பாட்டி வீடு தூரமாக இருக்கிறனால அது சாக்கு பையில் உருளைக்கிழங்கு ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு. போகிற வழியில் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த கரடி தூக்குன சாக்கு பையில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை இருந்துச்சு. ஓட்டை இருந்த காரணத்தினால உருளைக்கிழங்கு தொப்பு விழுந்துச்சு. இதை வந்து பீப்பிள் ட்ரீயில் இருக்கிற குரங்கு பார்த்துட்டு இருக்குது. குரங்கு வந்து கரடிகிட்ட கேட்குது, ஏப்பா எங்கப்பா போகிற அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கரடி குரங்குக்கு பதில் சொல்ல. குரங்கு பதில் சொல்லாட்டியும் அந்த குரங்கு என்ன சொல்லுது, நீ சொல்லாட்டி என்ன, நான் வந்து இப்போ தெரிஞ்சுக்குவேன். எப்படி தெரிஞ்சுக்குவேன்? அந்த கரடி போகிற ஃபுல்லாக இடமே உருளைக்கிழங்காக விழுந்துட்டு இருக்கு. அந்த உருளைக்கிழங்கை ஃபாலோ பண்ணாலே கரடி எங்கே போகும்னு தெரியும் இல்லையா? அதுதான் இவ்வளோ அழகாக அந்த குரங்கு வந்து நினச்சிருக்கு. அவ்வளோதான், லெசன் முடிஞ்சிருச்சு. இப்போ வாங்க மீனிங்ஸ் பார்க்கலாம். ஆலு, பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, சடக் ரோட் சாலை,
பாலு பியர் கரடி, நானி கிராண்ட்மதர் பாட்டி, ராஸ்தே வேஸ் வழிகள், போராபர் சாக் ஃபுல் முழு சாக்கு, சேத் ஹோல் துளை, படுத்தா க்ரோயிங் மலரும், பூச்சா ஆஸ்க்ட் கேட்டால், பத்தாயே டு டெல் சொல்லு. இப்போ வாங்க ஹிந்தி மட்டும் பார்க்கலாம். ஆலு சடக், பாலு, नानी, रास्ते, बराबर, छेद, बढ़ता, पूछा, बताए. இப்போ வாங்க புக் பேக் பார்க்கலாம். பாலு शब्द में बा और लू अक्षर जुड़े हुए हैं. பாலுங்கிற வார்த்தையில் பாவும் லூவும் அக்ஷர்னா வேர்ட் ஜாயிண்ட் ஆயிருக்கு. எதி பா की जगह கா, அதை இதுக்கு பதிலாக பாக்கு பதிலாக கா, லா, தா, வா, ஷ ஜோடே இதெல்லாம் சேர்த்தோன்னா எதோட சேர்த்தோன்னா லூவோட இந்த இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா அந்த வார்த்தையெல்லாம் சேர்த்தோன்னா तो क्या शब्द बनेंगे என்ன வேர்டு உருவாகும். இன்ஹே லிக்கியே இதை எழுதுங்க और படுக்க சுனாயே படித்து சொல்லுங்க அப்படின்றது சொல்கிறாங்க. அதாவது பா லூ அப்படிங்கிறது பாலுனா என்னது கரடி பியர். இதே மாதிரி பா இல்லாமல் இந்த லூவோட வேற இப்போ சொல்கிறாங்க ஒரு வேர்டுலாம் சொன்னேன் பார்த்தீங்களா அதெல்லாம் சேர்ந்தா என்ன வார்த்தை உருவாகும் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கா, காவோட லூ சேர்ந்தா காலு. அடுத்து லா, லாவோட லூ சேர்ந்தா லாலு. தா, தாவோட லூ சேர்ந்தா தாலு. பா, பாவோட லூ சேர்ந்தா பாலு. ஷா, ஷாவோட லூ சேர்ந்தா ஷாலு. இதுக்கு எந்த இதுக்கும் மீனிங்ஸ் கிடையாது. இதோட இது சேர்ந்தா என்ன வேர்டு உருவாகும் அதோட ப்ரொனவுன்சியேஷன் என்னங்கிறது தான் இது கேட்டிருக்காங்க. ஸோ இதை திரும்ப பார்க்கலாம். காலு, லாலு, தாலு, பாலு, ஷாலு இதோட சேர்ந்தா இந்த வேர்டு தான் உருவாகும். ஓகே, இப்போ வாங்க fill in the blanks பார்க்கலாம். சஹி உத்தர் சுன்க லிக்கியே அப்படின்னா இங்கே ப்ராக்கெட்டில் சூஸ் கொடுத்துருக்காங்க. சஹி உத்தர்னா கரெக்டான ஆன்சரை சுன்கர்னா சூஸ் பண்ணி எழுதுங்க அப்படின்றாங்க. பந்தர் கோன்சே பேடு பர் பேட்டாத்தா அப்படின்னா குரங்கு எந்த மரத்தில் உட்காந்துருந்துச்சு. இன் விச் ட்ரீ த மங்கி வாஸ் சிட்டிங் அப்படின்னு கேட்குறாங்க. பீப்புள் ட்ரீயா பேர் ட்ரீயா அப்படின்னு கேட்குறாங்க. எந்த மரத்தில் உட்காந்துருந்துச்சு பீப்புள் ட்ரீல தான் உட்காந்துச்சு. ஸோ ஆன்சர் என்னது பீப்பிள். ஸோ என்ன எப்படி எழுதணும் பந்தர் कौन से पेड़ पे बैठा था पीपल. ஆன்சர் என்னது பீப்பிள். செகண்ட் பாருங்க பாலு கஹா ஜா ரஹா தா கரடி எங்கே போயிட்டு இருந்தது. வேர் வாஸ் பியர் கோயிங் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன் என்ன நானி கேகர் அதாவது அப்பாவோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்களா தாதி கேவர் அம்மாவோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்களா. அம்மா அப்பாவோட அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ நானி கேகர் யார் வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க நானி பாட்டியோட வீட்டுக்கு. बालू ने बोरे में क्या रखा था. बालू ने बोरे में क्या रखा था அப்படின்னா பியர் வந்து அந்த சாக்கு பையில் என்ன வச்சிருந்து வாட் வாஸ் ஹேவிங் இன் த சாக் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஆலு மூலி அதாவது ஆலுன்னா என்னது உருளைக்கிழங்கு, மூலின்னா ரேடிஷ் முள்ளங்கி எது வச்சுருந்துச்சு உருளைக்கிழங்கு வச்சுருந்துச்சு. ஸோ கரெக்டான ஆன்சர் இது ஆலு. இப்போ வாங்க 3 விருந்தினர்ஸையும் ஒன்றா பார்க்கலாம். பந்தர் कौन से पेड़ के पास बैठा था. बंदर कौन से पेड़ के पास बैठा था पीपल. बालू कहाँ जा रहा था नानी के घर. बालू ने बोरे में क्या रखा था आलू. இப்போ பாருங்க बताइए इन वस्तुओं की आवाज़ कैसी होती है. அதாவது வஸ்துன்னா திங்ஸ் சவுண்டு ஆவாஜ்னா சவுண்டு. இப்போ ஒரு கிளாஸ் கீழே விழுந்தால் ஒரு சவுண்டு வரும், நம்ம தண்ணியில் நடந்தால் ஒரு சவுண்டு வரும், இதோட பேப்பரை கிழிச்சாவோ க்ரஷ் பண்ணாவோ ஒரு சவுண்டு வரும். அந்த மாதிரி இப்போ கேட்குறாங்க பானிவே சல்னா அப்படின்னா தண்ணியில் நடப்பது. வைல் வாக்கிங் இன் வாட்டர் எப்படி இருக்க சவுண்டுங்கிறத கேட்குறாங்க. அதோட சவுண்டு இப்படி இருக்கும். அடுத்து சூக்கே பத்தோ பட் சல்னா காஞ்ச இலையில் நடக்கும் போது எப்படி சவுண்டு வரும். வைல் வாக்கிங் இன் ட்ரை கிராஸ் அதோட சவுண்டு எப்படி இருக்கும். அடுத்து குபாரா ஃபுட்னா அதாவது குபாரானா பலூன், பலூன் உடஞ்சா பிளாஸ்டிங் பலூன் அப்படின்ற சவுண்ட் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும். அடுத்து பரத்தனோக்கா கிர்னா வெசல் கீழே விழுந்தா பாத்திரங்கள் கீழே விழுந்தா வைல் வெசல் டிராப்பிங் அதோட சவுண்ட் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும்.
बारिश की बूंदे का गिरना बारिஷ்னா மலை மலையோட ட்ராப்ஸ் மலை துளிகளோட சவுண்ட் இருக்கும் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அடுத்து மா கா புகார்னா அம்மாவை கூப்பிட்டா எப்படி இருக்கும் while mother calling உங்களோட சவுண்ட் எப்படி இருக்கும் பேட்டா இதரானா எப்படி இருக்கும் அவ்வளோதான் லெசன் முடிஞ்சிச்சு இந்த லெசனில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அங்கே வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை